கான்டெம்பரரி ஆர்கிடெக்ட் டிசைனில் சவுத் வெஸ்ட் கார்னர் பிளாட்டில் ஒரு சூப்பரான டியூப்ளெக்ஸ் டைப்பில் அமைஞ்ச 2BHK வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். நார்மலாக இருக்கிற ஸ்ட்ரக்சர் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது எலிவேஷன் இருக்கிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இதில் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டினரி ஸ்ட்ரக்சர் மாதிரி இல்லாமல் இந்த பில்டிங் வேறு லெவலில் நல்ல ஒரு கார்னர் பிளாட்டில் நல்ல ஒரு அட்ராக்டிவான எலிவேஷனில் ஆர்கிடெக்ட் டிசைனில் இந்த வீடு வந்து சூப்பராக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்க்கலாம். நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த எலிவேஷன் வந்து டிசைன் பண்ணி எக்ஸிக்யூட்டும் பண்ணியிருக்காங்க. உள்ள என்ட்ரம்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஆர்ச்சுமே வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் ஃபுல்லாகவே வந்து கார்டனிங்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராப்பரான ஸ்லோப்பில் ரேம்ப் கொடுத்துருக்காங்க. எம்எஸ்ல கேட் கொடுத்து லேசர் கட்டிங் ஷீட்டுமே வந்து அதில் ஆட் பண்ணி நீட்டாக எல்லோ வித் கிரே கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிரே வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா கார் பார்க்கிங் பார்த்துட்ருக்கோம். இதனுடைய மெஷர்மெண்ட் 23:11 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில். ஸோ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நேச்சுரல் ஸ்டோனில் வர மாதிரி டைல் லே பண்ணி கொடுத்து டைலோட 4 பவுண்டரிஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் டிசைன் வர மாதிரி நீட்டாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றியுமே நல்லா போதுமான அளவு ஷெட் பேக் கொடுத்து இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கார்டனிங் ஸ்பேஸ் வீட்டை சுற்றியுமே வந்து ஷெட் பேக் ஏரியாலே வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக இருக்குது. அவுட்டர் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்தியன் கிளாஸட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாஷிங் ஸ்டோனும் நமக்கு ஷெட் பேக் ஏரியாலே பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுலேயே நமக்கு வந்துட்டு வாஷிங்கான டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீட்டை சுற்றியுமே நல்ல போதுமான அளவு இடம் கொடுத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட டோட்டல் லேண்ட் ஏரியா பார்த்திங்க அப்படின்னா 2.2 சென்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் யாராலையுமே நம்ப முடியாது. அந்தளவுக்கு நல்ல ஒரு கம்மியான இடத்துல பெரிய பில்டிங் டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ரக்சரில் கொடுத்துருக்காங்க. வீட்டோட பிளாட் வந்து நமக்கு சவுத் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கு. மெயின் டோர் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு சூப்பரான சிட் அவுட் ஏரியா கொடுத்துருக்காங்க. கிரானைட் லே பண்ணி கொடுத்து நீட்டாக நோசிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சிட்டிங் பெஞ்சஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. சிட் அவுட் ஏரியாலே வந்துட்டு நல்ல ஒரு நேச்சுரல் ஸ்டோன் ஃபினிஷிங்கில் வர மாதிரி இதை அமைச்சு கொடுத்துருக்காங்க. போர்வெல் சம்ப் எல்லாமே வந்துட்டு வீட்டோட போரிக் ஏரியாலே அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டோட தலைவாசல் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க. டீ குட் ஃப்ரேமில் ஒரு சூப்பரான பேட்டர்னில் வந்து டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கோத்ரேஜ் பிராண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாக்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து ஹேண்ட் ரைலே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க. வீட்டுக்குள்ளே வந்ததுமே பார்த்திங்க அப்படின்னா 16:16 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் நல்ல ஒரு ஸ்பேசிஸான லிவிங் ஹால் பார்த்துட்ருக்குறாங்க. எலிவேஷனில் பார்த்தா அந்த கர்வ் டிசைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாப் டு பாட்டம் கீழே இருந்து மேலே வரைக்குமே வந்து அந்த கர்வ் டிசைனை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாராலையும் பண்ண முடியாது. கண்டிப்பாக இது வந்து ரொம்ப நேர்த்தியான ஆட்களை வச்சு தான் பண்ண முடியுங்க. ஸோ எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். பட் ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரிப் லைட்ஸ், ப்ரொஃபைல் லைட்ஸ் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. 2x4 ஃப்ளோர் டைல்ஸ் மேட் ஃபினிஷிங்கில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான டிவி யூனிட் அமைச்சு கொடுத்து பேஸ் யூனிட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. யூபிவிசி விண்டோஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீடு டே டைம்லேயுமே நல்ல வெளிச்சமாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு லைட் கலரில் வந்து கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ரூம்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஸோ ஒரு சூப்பரான மாடுலர் கிச்சனோட ஒரு கிச்சன் பார்த்துட்டுருக்குறாங்க. 8:11 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் கம்ப்ளீட்டாக லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓவர் ஹெட் யூனிட்ஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வால் டைல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. டேபிள் டாப்க்கு குவாட்ஸ் அமைச்சு கொடுத்து அதுலேயே கேஸ்க்கான ப்ரொவிஷன்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நல்ல தண்ணி உப்பு தண்ணிக்கான டேப் கனெக்ஷன் இருக்குது. ஆரோ வாட்டருக்கான ப்ரொவிஷன் இருக்குங்க. அதுபோக வந்துட்டு பேஸ் யூனிட்ஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு சாஃப்ட் க்ளோசர் வச்ச மாதிரி இன்டீரியர் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெடிமேட் பார்ட்ஸில் வந்து சிங்க் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ வீடு வந்து நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க. கொடுக்குற பட்ஜெட்டுக்கு ஒர்த்தாக இருக்கும். நீங்கள் டேரெக்டாக ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்தளவுக்கு வீடு எல்லாமே பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. இந்த வெர்டிக்கல் விண்டோ பார்த்திங்க அப்படின்னா டோர் வந்து மெயின் டோர் யார் ஆக்சஸ் பண்ணுறா அப்படின்னு பார்க்குறதுக்காக வந்துட்டு அதில் ஒரு வெர்டிக்கல் விண்டோ கொடுத்துருக்காங்க. அது போக ஸ்டெப்ஸ் வந்து இன்னர் ஸ்டேர்கேஸ் வச்ச மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சன்லேருந்து வெளியில் வரும்போது லெஃப்ட் சைடில் வந்து டைனிங் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. அங்கேயும் பேஸ் யூனிட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. மிரர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னர் ஸ்டேர்கேஸ் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஹால் கிச்சன் மட்டும் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த மாதிரி தான். எனக்கு வந்து ரூம் வந்து அட்டாச் இருந்த மாதிரி வேண்டாம், சுற்றி நல்ல ஸ்பேஸ் இருக்கணும், எனக்கு வந்து பெட்ரூம்ஸ் ரெண்டுமே மேலே இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த வீடு பிரம்மாண்டமாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஹேண்ட் ரயில் பார்த்திங்க அப்படின்னா எம்எஸ்லேயே வந்து நீட்டாக டிசைன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. மேலே வந்ததுமே ஒரு சூப்பரான லான்ச் ஏரியா பார்த்துட்ருக்கோம். இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃப்ளோர் டைல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல வால் ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வால்பேப்பர்ஸ் எல்லாமே சூப்பராக வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த பெட்ரூமோட மெஷர்மெண்ட் 10:16 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் அமைஞ்சிருக்குதுங்க. டைல் எல்லாமே வந்து ரொம்ப ப்ரீமியமான குவாலிட்டியில் வந்து லே பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணும்போது ஃபிசிக்கலாக விசிட் பண்ணும்போது நீங்களே வந்து ஃபீல் பண்ணுவீங்க. யூபிவிசி விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அது போக வந்துட்டு நமக்கு அட்டாச்சு டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க.
10 feet வரைக்கும் வால் டைல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. மேட் ஃபினிஷிங்கில் ட்ரை ஏரியா வெட் ஏரியா தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வால் மவுண்ட் கிளாசட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஷவர் கனெக்ஷன் இருக்குது, வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் இருக்குங்க. ஸோ ஷவர் கனெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ரூஃப்லேயே வர மாதிரி நீட்டாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாரும் கட்டுற மாதிரி ஆர்டினரியாக வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாமல் டிஃப்ரெண்ட்டாக ஒரு பிளான் எடுத்து அதை வந்து டிசைன் பண்ணி நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு ஃபினிஷிங் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. பட் இந்த வீட்டில் பெர்ஃபெக்டாக வந்து ஒவ்வொரு ஒர்க்குமே வந்து பார்த்து பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மெனக்கெட்டு டைம் எடுத்து இந்த வீட்டை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான பிரம்மாண்டமான பால்கனி வியூ பார்த்துட்ருக்கோம். டஃப் அண்ட் கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ரைல் வந்து எஸ்எஸ்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக வீட்டை சுற்றியுமே பாருங்கள், நல்ல ஒரு ப்ரீமியமான கேட்டட் கம்யூனிட்டி லேஅவுட்டுக்குள்ளே ஆன் ரோடு ப்ராஜெக்ட்டில் வந்துட்டு இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஐடி பார்க்லேருந்து கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டரில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுக்கு. நாம் ஃப்யூச்சரில் எந்த மாதிரி இருக்க போகிறோம் அப்படிங்கிறது நம்ம சரௌண்டிங்ஸ் தான் வந்து பிளான் பண்ணுங்க. ஸோ நல்ல ஒரு சூப்பரான கம்யூனிட்டிக்குள்ளே இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க. இது வந்து வீட்டோட அடுத்த மாஸ்டர் பெட்ரூம்ங்க. 10க்கு 16 அப்படின்ற மெஷர்மெண்ட். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சவுத் வெஸ்ட் கார்னரில் அந்த கர்வ் டிசைன் பார்த்திங்க அப்படின்னா மேலே வரைக்குமே வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த வால் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சவுத் வெஸ்ட் வால் ஃபுல்லாகவே வால் பேப்பர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்காங்க. அது போக லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இதிலே விண்டோவிலேருந்து பார்த்தீங்கனாலே வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு வியூ இருக்கும். இந்த வீட்டை சுற்றியுமே நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுனால வென்டிலேஷன் நல்லா இருக்குங்க. ஸோ இதில் வந்துட்டு நமக்கு வார்ட்ரூப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக அட்டாச்சு டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த டாய்லெட்டும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு வால் மவுண்ட் கிளாசட் தான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷனுக்கான ப்ரொவிஷன் இருக்குங்க. ஷவர் கனெக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக இல்லாமல் மேலே நல்லா ஹைட் பண்ணி வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக டவல் பார் கொடுத்துருக்காங்க. சோப் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குங்க. பிவிசி டோர் வந்து பெட்ரூம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது பாத்ரூம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெட்ரூம்ஸ் எல்லாமே வந்து ரெடிமேட் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹெட்ரூம் பார்த்திங்க அப்படின்னா நீட்டாகவே வந்து காங்கிரீட்லேயே வந்து பண்ணிட்டாங்க. ஸோ அதிலேயே யூபிவிசி விண்டோ வந்து ஹரிசாண்டல் டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஃபினிஷிங் அப்படின்றத வந்துட்டு நம்ம வீடியோவில் பார்க்குறத விட நேரில் வந்து பார்க்கும்போது தான் நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியுங்க. நம்ம வந்து ஒவ்வொரு திங்ஸையும் நம்ம வந்துட்டு எந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் ஃபீல் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக உங்களோட ஃப்ரீ டைமில் இந்த வீட்டை ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள். நீங்கள் இதை பை பண்ணினாலும் ஃப்யூச்சரில் நீங்கள் வீடு கட்டுற ஐடியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் நல்ல தண்ணி உப்பு தண்ணி தனித்தனியாக 1000 லிட்டரில் 2 டேங்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்ல ஒய்டான தார் ரோட்ஸ் இருக்குது இந்த லேஅவுட்டுக்குள்ளே வந்துட்டு. கேட்டட் கம்யூனிட்டி லேஅவுட். இங்கே வந்து பிளாட்ஸ் வேணாலும் நீங்கள் பிளாட்ஸ் எடுத்துக்கலாம். கஸ்டமைஸ்டாக நாங்களே வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணி கொடுக்குறோங்க. ஸோ இந்த மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு டெரைஸ் வியூ வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது. நல்ல ஒரு க்ரீனிஸான சரௌண்டிங்ஸில் ஐடி பார்க்குக்கு ரொம்ப க்ளோஸராக அமைஞ்சிருக்கு. இது வந்து சரவணம்பட்டி ஐடி பார்க்கு நீங்களே பார்க்கலாம் விஷுவலாக. ஸோ ரொம்ப க்ளோஸராக இருக்குது. 1 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸு. இந்த ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்கிற இந்த கேப் பார்த்திங்க அப்படின்னா மேபி பில்டர் வந்து என்ன பிளான் பண்ணியிருப்பாருன்னா ஃப்யூச்சரில் வந்துட்டு நீங்கள் இதை ஒரு டைல் மட்டும் லே பண்ணி நீங்கள் வந்து ஒரு பூலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்விம்மிங் பூலாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு அந்த கார்னர்லேயே வந்து நீட்டாக வந்து அதை தனியாக செப்பரேட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்குறாரு. அது போக பார்த்திங்க அப்படின்னா இந்த வீட்டோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 95 lakhs கோட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். பேங்க் லோன் அவைலபிள் இருக்குது. நன்றி, வணக்கம்.